பக்தி பண்ணிகிட்டே இருந்தால் நீங்கள் கடமையை பண்ணிகிட்டே இருங்க. பக்தி பண்ண உடனே எல்லாத்தையும் விட்டுவிடணும், குடும்பத்தை விட்டுவிடணும், வேலைக்கு போக வேண்டாம், எப்போ பார்த்தாலும் உட்காந்து ஜெபிச்சுட்டு இருக்கணும், எப்போ பார்த்தாலும் பாராயணம் பண்ணிருக்கணும், ஒரு 4 மணி நேரம் பூஜை பண்ணணும்லாம் ஒன்றும் சொல்லவே இல்லை. மனசு பகவான் இடத்துல இருக்கணும், பகவானுக்காக சகலத்தையும் பண்ணணும். இதுதான் பக்தின்னு சொல்லியிருக்கா. ஜனக மகாராஜாலாம் அந்த மாதிரி பக்தி தான் பண்ணான். இந்த வீட்டில் பூஜை பண்ண முடியறதா, இந்த வீட்டில் ஜெபிக்க முடியறதா, இந்த வீட்டில் பாராயணம் பண்ண முடியறதா, இது உங்கள் வீடு தான், நீங்கள் பண்ணாமல் பண்ண முடியறதான்னு கேட்டால் இதுக்காக உங்களை ஆளை போட்டு அப்பாயின் பண்ண முடியுமா? இருக்கிற நேரத்தில் பண்ணணும். 10 மணிக்கு மேலே பண்ணுங்க, 11 மணிக்கு மேலே பண்ணுங்க, அது ஆகிட போகிறது. ஒன்றும் பெருமாள் ஒன்றும் கோச்சிக்க மாட்டார். எல்லாருக்கும் சோத்து மூட்டையை கட்டி ஆளை அனுப்பிட்டு அப்புறம் உட்காந்து பாகவதம் வாசிங்க, அப்புறம் உட்காந்து நாராயணி வாசிங்க. யார் வேண்டான்னா வா, கிளம்பும் போது தான் கிளம்பணுமா? அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பகவான் டென்ஷனே ஆக மாட்டான். நீங்கள் எத்தனை மணிக்கு பூஜை பண்ணாலும் ஏற்றுப்பான், கவலையே பட மாட்டான். அவன் ரொம்ப சிம்பிள், ரொம்ப சௌலபியம், ரிலாக்ஸ்டாக இருக்கிறதுக்கு தான் பக்தி. பக்தி ஒரு டென்ஷனாக ஆகிடப்படாது.